அனைவருக்கும் வணக்கம். குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னாலும், முதல்ல குலதெய்வத்தினுடைய அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி முக்கியமான வழிபாட்டு முறை குலதெய்வ வழிபாட்டு முறை. சரி, நம்ம வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தாங்க நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறையும். அதாவது பிரச்சனைகளே வராமல் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்தித்தே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா, அதுக்கான அறிகுறிகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக மற்ற தெய்வத்தை விட நம்மளுடைய குலதெய்வம் அப்படிங்கும்போது நமக்கு தானாக ஒரு பாசமும் பக்தியும் சேர்ந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்ம காக்கக்கூடிய இந்த குலதெய்வம் நம்ம வீட்டில் அந்த சக்தி இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க சில அறிகுறிகளை நான் சொல்கிறேன். இந்த அறிகுறிகளை நீங்களும் பார்த்துருக்கீங்க, உங்கள் வீட்டில் நீங்களும் உணர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, அதனால் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது, இதிலேருந்து எனக்கு வெளிவரதுக்கான ஒரு வழியே தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? அதை எளிய முறையில் தீர்த்துக்கலாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். நல்ல ஒரு பரிகார பலன்கள் சொல்லப்படும். எளிமையான முறையில் உங்களுடைய வாழ்க்கைக்கான சரியான தீர்வுகள் கிடைக்கும். சரி, குலதெய்வம் நம்ம வீட்டில் நிலைத்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தா, சக்தி நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அம்சமாக குழந்தைகளை நாம் பார்க்குறோம். அதாவது பூஜையில் இருக்கும்போதோ அல்லது ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கும் போதோ நம்ம வீட்டுக்கு குழந்தைங்க தவிர மற்ற வீட்டுக்கு, நம்ம வீட்டு குழந்தைங்க இல்லாமல் மற்ற வீட்டு குழந்தைங்க நம்ம வீட்டுக்குள்ளே ஓடி வர்றாங்க, அதுவும் சிரித்து கொண்டே மகிழ்ச்சியோடு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு குலதெய்வமே வருகிறது அப்படின்னு தான் பொருள்படுது. சாதாரணமாக மற்ற குழந்தைங்க கூட எந்த வீட்டுக்கும் அவ்வளவு எளிதாக போயிட மாட்டாங்க. அப்படி நம்ம வீட்டுக்கு தேடி வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. முக்கியமாக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை இது போன்ற நாட்களில் சிலர் குறி சொல்ல வருவாங்க. அப்படி வர்றவங்களை குலதெய்வத்தினுடைய சக்தியின் மறு உருவமாகவே நம்ம பார்க்குறோம். அப்படி மறு உருவமாக நமக்கு நடக்க இருக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதையும் எச்சரிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரியான உண்மையான நிகழ்வுகள் இல்லை, இது ஒரு போலியான பேர் தான் வாக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அப்போல்லாம் இதுதான் சொல்லி வச்சாங்க. இப்படி எந்த ஒரு பணம் காசோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு ஒரு சிலர் குறி சொல்லுவாங்க. அது அப்படி நடந்தால் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் இருக்குது, அதனால தான் அவர்களுடைய வடிவில் இவங்க இப்படி பதில் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கிராமப்புறங்களில் கோவிலுக்கு நீங்கள் மாடு நேர்ந்து விடக்கூடிய பழக்கத்தை பார்த்துருப்பீங்க. அதுபோல் மாடு, பசு, கன்று, காகம், நாகம் இது போன்ற உயிரினங்கள் குலதெய்வத்தினுடைய சக்தி பெற்றிருக்கிறதா நம்ம நம்புகிறோம். காகம் நம்ம முன்னோருடைய ஆசி கிடைக்கும் அப்படிங்கிறதால, அதாவது காகம் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முன்னோருடைய ஆசி கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். முன்னோருடைய ஆசி இருக்குது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய ஆசியும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில் இப்படி காகம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கரையுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய ஆசி நமக்கு இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக காகம் வந்துச்சுன்னா அது நல்லது. பாம்பு அடிக்கடி நம்ம கண்ணில் படுது. ஒரு சில வீடுகளில் பாம்பு அடிக்கடி கண்ணில் படுறதை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி அடிக்கடி கண்ணில் பட்டால் குலதெய்வத்தினுடைய வேண்டுதல் பாக்கி வச்சுருக்கீங்க, அதை நினைவு கூறும் வகையில் தான் இந்த உயிரினம் நம்ம வீட்டுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக குலதெய்வத்துக்கு வேண்டுதல் பாக்கி வைக்கவே கூடாதுங்க. இதை நீங்கள் கவனமாக மனசில் வச்சுக்கோங்க. இந்த நேரம், இந்த நொடி உங்களை நீங்களே யோசித்து சோதித்து பாருங்கள். நீங்கள் ஏதாவது குலதெய்வ ஒரு பாக்கி இந்த மாதிரி வச்சுருக்கீங்களா, நேர்த்தி கடன் செலுத்தாமல் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள். குலதெய்வம் கோவிலுக்கு போக வேண்டியது மிக நல்லது. அதாவது இப்படி நமக்கு ஒரு நாகம் நம்ம கண்ணில் அடிக்கடி பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம குலதெய்வத்திற்கான நேர்த்திக்கடன் செலுத்தணும். முக்கியமாக நாம் அது கோவிலுக்கு அங்கே போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக கூட நாம் இதை எடுத்துக்கலாம்.
அதே போல் அனைத்தையும் துறந்த துறவியை போன்று இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வந்து உணவு கேட்கும்போது குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வர்றதாக தான் நாம் கருதணும். அதாவது யாரோ ஒருத்தங்க வர்றாங்க, நம்ம சாப்பாடு வந்து கொடுக்கக்கூடாது போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறது வந்து நாகரிகம் கிடையாது. நாம் அந்த மாதிரி வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செய்கிறது. நீங்கள் பெருசாக எதுவும் செய்யலை அப்படின்னா கூட அவங்களுடைய பசிக்கு உணவு கொடுக்கும்போது மனதார வாழ்த்திட்டு போவாங்க. அப்போது கண்டிப்பாக அந்த குலதெய்வம் நம்ம கூட இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. முக்கியமாக நம்ம செய்யக்கூடிய தொழிலில் லாபமும் உயர்வு ஏற்படுகிறது அப்படின்னா குலதெய்வத்தினுடைய ஆசி நமக்கு இருக்கிறதா பொருள். பொன்னும் பொருளும் நகையும் ஆசைப்பட்டது போலவே வாங்குறீங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் நடக்காது. நான் வந்து சம்பாதிக்கிறேன், நான் இதெல்லாம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து பெரிது கிடையாது. ஆனால் அதுக்கான அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் கூட அதை நம்ம உருப்படியான செலவாக ஒரு சொத்தாக மாற்ற முடியும், நமக்கான மகிழ்ச்சியான செலவாக மாற்றுறோம். இன்றைக்கி நிறைய பேர் ஓடி ஓடி நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனாலும் உடல் நலம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் உடனே அதை எடுத்து லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணுறத பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா அது நமக்கு கொடுப்பனை இல்லாத ஒரு சொத்து அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் கண்டிப்பாக அந்த பொன்னும் பொருளும் கூட நமக்கு நிலைக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கணும். இதுபோல் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது வெள்ளை நிறத்தில் பசு, அதே போல் குழந்தை, சுமங்கலி பெண், முதியவர், வெள்ளை நிற தாமரை, குதிரை இவையெல்லாம் நமக்கு கனவுல வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமியினுடைய அம்சமும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கு அப்படிங்கிறது பொருள்படுது. நாம் வந்து கனவு தானே அப்படின்னு நாம் நினைக்கிறத விட கனவுல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக குறிப்பிட்டு பார்க்கறது நல்லது. அதாவது பசு, குழந்தை, சுமங்கலி பெண், முதியவர், வெள்ளை நிற தாமரை, குதிரை இதெல்லாம் நாம் வந்து கனவுல பார்க்கறது அந்த மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னே சொல்லலாம். இதுபோல் அடுத்ததாக நம்ம வீட்டுக்கு அருகில் வில்வம், துளசி, நாகவல்லி மரம், வேப்ப மரம் இது மாதிரியான மரங்கள் வளர்ந்து வந்தால் தெய்வத்தினுடைய சக்தி அந்த வீட்டில் நிலைத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இது வந்து நாமாவே நட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறத விட தானாகவே இந்த மாதிரியான துளசி எல்லாம் ஒரு சில வீடுகளில் தானாகவே வரும். நாம் வச்சாலும் நல்லது தான், வச்சு அதுக்கு சரியான பராமரிப்பு கொடுக்கணும். துளசி, வில்வம், நாகவல்லி மரம், வேப்ப மரம் இதெல்லாம் வளர்ந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் நடக்காது. அந்த மாதிரி வளர்ந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக அது மிக நல்லது. இதுபோல் குலதெய்வத்தினுடைய அருள் நம்ம வீட்டுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விபூதி, குங்குமம், பிரசாதம், சந்தனம், தாலி சரடு, மஞ்சள் இது போன்றவையெல்லாம் நமக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க திருப்தி படுற அளவுக்கு நம்ம வாழக்கூடியதாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கலாம். முக்கியமாக குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான பொருட்கள் தேடி வரும் நமக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மற்றவங்க மூலமாக ஏதோ ஒரு வகையில் இது நமக்கு வந்து சேரும். ராமேஸ்வரம், திருப்பதி போன்ற புனித தலங்களுக்கு நம்ம போய் வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரசாதங்கள் கொடுப்பாங்க. ஆனால் அப்படி நடந்தால் நமக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டுமே மற்ற தெய்வத்தினுடைய ஆசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக இந்த மாதிரியாக நடக்கும்போது நிச்சயமாக நீங்களும் அதை தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கும் இருக்கா அப்படிங்கிறத நீங்களும் யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்குது, நீங்கள் வந்து உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் குலதெய்வம் இருக்கா இல்லையா, நம்மளுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்து நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.